Hi friends, welcome to our channel. In this video, we are going to discuss the most important question from LIC, that is linear integrated circuits. Topic என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் ஹை பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ்லி உங்களுக்கு வந்து எல்ஐசியில் செகண்ட் ஆர்டர் லோ பாஸ் ஆக்டிவ் ஃபில்டரோட டெரிவேஷன் நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட் நமக்கு தெரியும். தட் இஸ் ஆக்டிவ் செகண்ட் ஆர்டர் ஆக்டிவ் ஃபில்டருக்கான ஜென்ரல் ஃபார்மேட் y1 y2 y3 y4. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலாகவே ஹை பாஸ் ஃபில்டர்ன்றது என்னது, லோ பாஸ் ஃபில்டரோட காம்ப்ளிமெண்ட். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலான்னா we can find out the low pass filter. Once high pass filter தெரிஞ்சால் low pass கண்டுபிடிச்சிக்கலாம், low pass கண்டுபிடிச்சோம்னா high pass filter கண்டுபிடிச்சிக்கலாம். பிகாஸ் just replace the R and C values interchange பண்ணாமே நமக்கு கிடைச்சிரும். ஸோ RCன்றது low pass filter, CRன்றது high pass filter. So the high pass filter is the complement of low pass filter and can be obtained simply by interchanging R and C in the low pass filter configuration. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் RC அப்படின்னு சொல்லிட்டு y1 y3 y2 y4ஓட வேல்யூ RC காம்பினேஷன் போட்டு நம்ம லோ பாஸ் ஃபில்டர் டெரைவ் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா y1 y2 தட் இஸ் இது CR அப்படின்னா C வந்து y1 y2 ரெண்டுமே கெப்பாசிட்டர் ஆகும், y3 y4 ரெண்டுமே ரெசிஸ்டராகவும் நம்ம எடுக்க போகிறோம். பட் இங்கே வந்து நம்ம அட்மிட்டன்ஸ் ஒய்ன்றதுனால ஜின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் 1/R இஸ் நத்திங் பட் ஜி. சப்ஸ்டிட்யூட் y1 y2 as SC and y3 was y4 value as g, that is nothing but 1/R, and take the transfer function. ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்தோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் y1 என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணேன் C, y2 C, y3 y4 R, that is 1/R அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். that is nothing but g value. If you substitute in this general format, general diagram, we'll get like this. இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர் ஆக்டிவ் ஃபில்டர்லேயே நம்ம டெரைவ் பண்ண எக்ஸ்பிரஷன். இந்த டெரிவேஷன் எப்படி வந்தது, இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஹை பாஸ் ஃபில்டர் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன், அதாவது லோ பாஸ் ஃபில்டரில் இந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் வரைக்கும் எழுதிட்டு தென் யூ ஹாவ் டு ப்ரொசீட் y1 y2 y3 வேல்யூஸ் நம்ம என்ன அசியூம் பண்ணமோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் ஃபார் ஹை பாஸ் ஃபில்டர். ஸோ உங்களுக்கு அந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் அப் டு இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இஃப் தே ஆர் ஆஸ்கிங் செப்பரேட்லி செகண்ட் ஆர்டர் ஹை பாஸ் ஃபில்டர்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் டெரைவ் பண்ணணும். இன்கேஸ் லோ பாஸ் ஃபில்டர் மட்டும் கேட்டாங்கன்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கிற அந்த டெரிவேஷன் மட்டும் போதும். இஃப் தே ஆர் ஆஸ்கிங் போத் லோ பாஸ் அண்ட் ஹை பாஸ் ஃபில்டர் மீன்ஸ் நோ டு டெரைவ் திஸ் ஜென்ரல் ஃபார்மேட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ ஒரு முறை நம்ம டெரைவ் பண்ணாவே போதும். y1 y2 y3 y4 வேல்யூஸ் மட்டும் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் y1ஓட வேல்யூ SC1, y2ஓட வேல்யூ SC2, y3ஓட வேல்யூ 1/R1, y4ஓட வேல்யூ 1/R2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். அப்போ y1 SC1, y2 SC2, this y1 is SC1, this y2 is SC2. அதே போல் y4 is 1/R2, இது SC1, y2 is SC2, y3 is 1/R1 plus y2 is SC2, y3 is 1/R1 into 1 minus a0. இப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணிடலாமா, s into s s square c1 c2 divided by s into s s square c1 c2 plus 1/R2 into sc1 plus sc2 plus 1/R1 plus இங்கே பாருங்க sc2 divided by R1 into 1 minus a0 வருது. So I am going to do the small adjustment, that is divide numerator denominator by c1 c2. ஸோ இந்த ஈக்குவேஷனில் c1 c2 நான் டிவைட் பண்ணனா நியூமரேட்டரில் c1 c2 டினாமினேட்டரில் c1 c2வால் டிவைட் பண்ணனா இங்கே இருக்கிற c1 c2 இந்த c1 c2 கேன்சல் ஆகிடும். அதே போல் டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு c1 c2 இருக்குது, இங்கே ஒரு c1 c2 இருக்குது, அது கேன்சல் ஆகிடும். தென் இங்கே ஒரு c2 இருக்குது, இந்த ஒரு c2 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் எப்படி எழுதலாம், a0 s ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே இருக்கிற வேல்யூ பாருங்கள் s ஸ்கொயர் மட்டும் இருக்குது ப்ளஸ் I'm going to divide this value. ஸோ இது LCM எடுக்கிறதுக்காக இதை டிவைட் பண்ணுறேன். SC1 plus SC2 divided by R2 C1 C2 plus 1 by இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா R1 R2 C1 C2 plus ரிமைனிங் வேல்யூ இது பாருங்கள்
divided by R1 C1 into 1 minus A நாட்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயுமே எல்சிஎம் எடுத்தேன்னா எல்சிஎம் என்ன இருக்குன்னு பாருங்கள், R1 R2 C1 C2. பட் இதில் என்ன இருக்குது மிஸ்ஸிங், R1 மிஸ்ஸிங். அப்போ இதில் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எஸ் R1 C1 ப்ளஸ் இதுலேயும் R1 is missing. அப்போ எஸ் R1 C2 ப்ளஸ் இந்த டேர்மில் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், ப்ளஸ் 1 எடுத்துக்கலாம். இந்த டேர்மில் என்ன மிஸ்ஸிங் பாருங்கள், R2 C2 மிஸ்ஸிங். ஸோ எஸ் இன்ட்டு R2 C2 இன்ட்டு 1 மைனஸ் A நாட் த ஹோல் திங் டிவைடட் பை R1 R2 C1 C2. பட் டோன்ட் ஃபர்கெட் நம்ம இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கல, இந்த டேர்ம்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம எல்சிஎம் எடுத்திருக்கோம். இப்போ நான் இதை செப்பரேட் பண்ணி எழுத போகிறேன். இந்த டேர்மையும் இந்த ஒன் டிவைடட் டேர்மையும் நான் செப்பரேட் பண்ணி எழுத போகிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், எஸ் காமனாக வெளியில் எடுத்தனா ரிமைனிங் வேல்யூ R1 C1 ப்ளஸ் R1 C2 ப்ளஸ் R2 C2 இன்ட்டு 1 மைனஸ் A நாட் டிவைடட் பை R1 R2 C1 C2 ப்ளஸ் அதே போல் இந்த டேர்ம் நான் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணேன்னா 1 டிவைடட் பை R1 R2 C1 C2. இது ஏன் நாம் இந்த மாதிரி எடுத்தோம்னா எஸ் ஸ்கொயர் டேர்ம், எஸ் டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம், அதுக்காக தான் எடுத்து எழுதேன். ப்ரீவியஸில் நம்ம பார்த்ததுக்கு எஸ் டேர்ம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காமனாக நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு இந்த ஏ நாட்ன்றது கெயின்னு தெரியும். இப்போ நமக்கு இந்த எக்ஸ்பிரஷனில் நமக்கு கேசிஎல் அப்ளை பண்ணோம்னா வி நாட்டோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் வந்து இன்புட் எதில் கொடுக்குறோன்னு பாருங்கள், பாசிட்டிவ் டெர்மினல். பாசிட்டிவ் டெர்மினல்னா வி நாட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் வோல்டேஜ் எப்படி எழுதணும், பாசிட்டிவ் டெர்மினல்னா 1 ப்ளஸ் RF டிவைடட் பை RI இன்டு த இன்புட் வோல்டேஜ். இங்கே இன்புட் வோல்டேஜ் எது ஃபைனலாக எழுதுவோம்னா அந்த விபி வேல்யூ என்ன இருக்கோ அதை தான் எடுத்து எழுதுவோம். ஸோ வி நாட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் RF டிவைடட் பை RI இன்டு விபி. ஸோ இதிலிருந்து வி நாட் டிவைடட் பை விபி எடுத்தோம்னா தட் இஸ் நத்திங் பட் ஏ நாட் வேல்யூ, தட் இஸ் அவுட்புட் வோல்டேஜ் டு த இன்புட் வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் கெயினோட வேல்யூ என்னது 1 ப்ளஸ் RF டிவைடட் பை R1 வரும். Then we know the transfer function of the second order general function. General function என்ன வரும், s naught s square divided by s square plus alpha omega naught s plus omega naught square. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1, அதாவது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் இந்த ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த எஸ் ஸ்கொயர் டேர்ம் இங்கே இருக்கா பாருங்கள், ஏ நாட் எஸ் ஸ்கொயர் ரெண்டுமே சேமாக இருக்குது. இங்கே எஸ் ஸ்கொயர் டேர்ம் இங்கேயும் சேமாக இருக்குது. பட் இந்த இடத்துல பாருங்கள் எஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஒமேகா நாட், அதாவது ஆல்ஃபா ஒமேகா நாட் எஸ்ஸை விட்டுருங்க, ஆல்ஃபா ஒமேகா நாட்டோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஆல்ஃபா ஒமேகா நாட்டோட வேல்யூ த ஓவரால் வேல்யூ, இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஒமேகா நாட் இன்ட்டு ஆல்ஃபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா நாட் ஸ்கொயர் வேல்யூ. ஒமேகா நாட் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் இந்த டேர்ம் ஒமேகா நாட் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், 1 பை R1 R2 C1 C2. இதுலேருந்து ஒமேகா நாட்டோட வேல்யூ கேல்குலேட் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் R1 R2 C1 C2ன்னு கிடைக்கும். எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம் ஆல்ஃபா இன்ட்டு ஒமேகா நாட். ஆல்ஃபா இன்ட்டு ஒமேகா நாட்டோட வேல்யூ தான் இது, R1 C1 ப்ளஸ் R2 C2 ப்ளஸ் R2 C2 இன்ட்டு 1 minus A naught divided by R1 R2 C1 C2. We know the omega naught value. Just now we have calculated omega naught is square root of R1 R2 C1 C2. அதை இங்கே substitute பண்ணலாம். That is 1 divided by R1 R2 C1 C2. இந்த substitute பண்ணோம்னா will get like this. So இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா R1 R2 C1 C2 இது எல்லாமே ஒரே சேம் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கலாம். R1 is equal to R2 is equal to R and C1 C2 is equal to Cன்னு கன்சிடர் பண்ணோம்னா R1 is equal to Rனா இங்கே என்ன ஆகும், R into R R square, C into C C square ஆகும். அதே போல் இந்த இடத்துல RC இதுவும் RCன்னு ஆகிடும். This value is also RC into 1 minus A naught. அப்போ இதை ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நம்ம R square C squareனா இது என்ன எடுக்கலாம், RCன்னு எடுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா RC R ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர்ன்ட்டு இருக்குது. அப்போ இது ஆர்சி ஸ்கொயர் ஆகுமா, அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு ஆர்சி இருக்குது, இதுவும் இந்த ஒரு டேர்மும் கேன்சல் ஆகிடும். அப்போ எப்படி எழுதலாம், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2RC ப்ளஸ் RC இன்ட்டு 1 minus A naught டிவைடட் பை RCன்னு எழுதலாம். நியூமரேட்டரில் RC இருக்குது, இந்த ரெண்டு RC நான் காமனாக எடுத்தேன்னா 2 ப்ளஸ் 1 minus A நாட்னு கிடைக்கும் டிவைடட் பை RC. இந்த RC கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வேல்யூ ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் 3 minus A naught. So to normalize the frequency plot, substitute omega naught is equal to 1. Omega naught is equal to 1 இந்த transfer function நாம் substitute பண்ண போகிறோம். இது general expression நமக்கு ஏற்கனவே தெரியும். A naught S square divided by S square plus alpha omega naught S plus omega naught square. எங்கெல்லாம் omega naught இருக்கோ அங்கெல்லாம் 1 substitute பண்ணோம்னா we'll get the normalized value. So A naught S square plus divided by S square plus alpha S plus 1 கிடைக்கும். கெயினுக்கு ஃபேஸ்க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் நாம் சப்ஸ்டியூட் கிடைக்கணும் அப்படின்னா we have to substitute omega is equal to J. That is
S is equal to j omega அப்படின்னு substitute பண்ணணும். So to determine the gain and phase relationship, substitute S is equal to j omega in the transfer function. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். A naught S square. S ஓட வேல்யூ என்ன ஆகும்? j omega square divided by S square is j omega square plus alpha into S. S value is j omega plus 1. So இப்போ j square value நமக்கு தெரியும் minus 1. Omega square is as usual omega square அப்படியே ஒரு constant என்றதுனால. So minus a naught omega square divided by j omega square. J square value is minus 1. So minus omega square plus alpha into j omega plus 1. So இது real term தனியாக imaginary term தனியாக விரிச்சிடுறேன். minus a naught omega square into இது 1 என்றது real term minus omega square is real term. So 1 minus omega square plus j into alpha omega. So இது real term, இது imaginary term கிடைக்கும். Now we are going to take the conjugate. So conjugate அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸை வந்து என்னன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், மைனஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ minus a naught omega square divided by this term into take the conjugate real term. இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா அங்கே மைனஸ். ஸோ சேம் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் அதே வேல்யூவால் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? மைனஸ் a naught இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு 1 minus ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ். ஸோ a naught ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு j ஒமேகா ஆல்ஃபா will become as j alpha a naught omega cube because இங்க ஒரு omega square இருக்கு, இங்க ஒரு omega இருக்கு, so omega cube divided by இது வந்து பாத்தீங்கன்னா a plus b into a minus b. a plus b into a minus b, the value will become as a square minus b square. அப்ப a ஓட value this value, so 1 minus omega square plus இது b ஓட value, b னா minus omega square alpha square ன்னு கிடைக்கும். Now take the real term. Real term மட்டும் எடுத்தோம்னா இந்த term மட்டும் வரும். minus a naught omega square into 1 minus omega square divided by 1 minus omega square the whole square plus alpha square omega square னு கிடைக்கும். ஸோ இது imaginary term split பண்ணனா this is j term. இதுக்கு தனியாக நம்ம split பண்ணிக்கலாம். ஸோ jவை விட்டுட்டு இருக்கிற values அப்படியே imaginary term எழுதலாம். alpha a naught omega cube divided by 1 minus omega square the whole square plus alpha square omega square. ஸோ இப்போ கெயினோட வேல்யூ கேல்குலேட் பண்ணோம். கெயினுக்கு ஃபார்முலா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் a plus ibனா this is real term, this is imaginary term. So gain value can be, that is magnitude value can be calculated as square root of a square plus b square. That is nothing but real square plus imaginary term. ஸோ அதே போல் ஆங்கிளுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா, ஸோ tan inverse of b by a அப்படின்னு எழுதும். ஸோ minus tan inverse of b by a. This is real term square plus this is imaginary term square. Imaginary term எடுக்கும்போது j consider பண்ண மாட்டோம், only the term. The square பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகும்? மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். a naught square is a naught square, omega square the whole square is omega power 4 into 1 minus omega square the whole square divided by the denominator term எல்லாமே whole square ஆகிடும். ப்ளஸ் இந்த term ஸ்கொயர் பண்ணோம்னா a naught square alpha square into omega square the whole square is omega power 6 divided by இந்த term ஃபுல்லாகவே எல் ஸ்கொயர். ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா காமனாக நம்ம எழுதிக்கலாம், இந்த வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை பாருங்கள், இதை ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிட்டு வில் கெட் திஸ் சேம் term 1 minus omega square the whole square plus omega square alpha square. இப்போ இதில் பாருங்கள், இதில் a naught ஸ்கொயர் இருக்குது, இதில் a naught ஸ்கொயர் இருக்குது, இதில் ஒமேகா பவர் 4 இருக்குது, இதில் ஒமேகா பவர் 6 இருக்குது. ஸோ ஒமேகா பவர் 6 எப்படி எழுதலாம்? ஒமேகா பவர் 4 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். பவர் ஆட் பண்ணோம்னா வில் கெட் திஸ். ஸோ அப்போ இதில் ஒமேகா பவர் 4 நான் காமனாக எடுத்தேன்னா ரிமைனிங் வேல்யூ 1 minus ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதை நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம், a naught ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டோம், ஆல்ஃபா ஸ்கொயர் ரிமைனிங் இருக்கும். ஸோ இதில் ஒமேகா பவர் 4 எடுத்தேன்னா ரிமைனிங் வேல்யூ என்னது? ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதை நான் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேருந்து எடுத்தேன்னா a naught ஸ்கொயர் வில் பிகம் as a naught. ஒமேகா பவர் 4 எடுத்தோம்னா ஒமேகா ஸ்கொயர்னு ஆகும், இது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வரும் டிவைடட் பை திஸ் டேர்ம். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெயின். ஸோ இஃப் யூ see திஸ் ஈக்குவேஷன் நமக்கு ஒரு விஷயம் நல்லா கிளியராக புரியும். தட் இஸ் த கெயின் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ஃப்ரீக்வென்சி. ஸோ இந்த ஒமேகா ஸ்கொயர்ன்றது ஒமேகான்றது ஃப்ரீக்வென்சி ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு பண்ணால் ஸ்கொயர் ஆஃப் த ஃப்ரீக்வென்சி வேல்யூ. இப்போ இந்த ஃப்ரீக்வென்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இதுவும் கெயினும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அண்ட் இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட கெயினோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதோட பிளாட் இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது a naught வேல்யூ, இது FL வேல்யூ அண்ட் 0.707. இது ஹை பாஸ் ஃபில்டர் அப்படின்றதுனால
So it will filter all the low frequency and it will allow the high frequency value. Next, phase shift. Phase shift க்கு formula தெரியும். Pi is minus tan inverse of B by A. B is nothing but imaginary term divided by real term. So இது imaginary term இதில் ரெண்டுமே இது cancel ஆயிடும். And A0 will get cancel. Omega cube omega squareல ஒரு omega மட்டும் numeratorல இருக்கும். அப்போ alpha omega divided by already இருக்கிற minus value into 1 minus omega square. So நம்ம இப்போ இந்த arc tan inverse அப்படின்னு எடுத்தோம்னா arc tan inverse எடுத்தோம் அப்படின்னா arc tan is nothing but tan inverse of the tan inverse and it represents only the positive real term. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மைனஸை நம்ம கன்சிடர் பண்ணல ஆல்ஃபா ஒமேகா டிவைடட் பை 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஆர் tan represents the inverse tangent of the real positive real term. So pi is equal to minus arc tan of alpha omega divided by 1 minus omega square. If you see both low pass filter and high pass filter ரெண்டுத்துலேயுமே நமக்கு phase shift எப்படி இருக்குன்னா it's a similar value.